இப்போ கூட்டணிக்கு போயிட்டீங்க, படம் நல்லா இருக்குதுன்னா பாருங்க, விசில் அடிங்க, வைப் பண்ணுங்க. உண்மையில காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் வந்து டான்ஸ் ஆடினாரு, அந்த மாதிரி மதிமுகவினர் டான்ஸ் அடிக்கங்க அப்படிங்கிறாரு. இது வந்து கூத்தடிக்கிற கூட்டம் கிடையாது. அந்த 2 பேரை வந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்லாம் தொண்டர்கள் சொல்றாங்க, மதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க. வைகோ கூட வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு. துரை வைகோ அந்த மாதிரி பண்ணுவாரா? அவரை ராஜினாமா பண்ண சொல்லி தொண்டர்கள் சொல்லுவாங்க. திருச்சியில வந்து அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிக்கலையே, தனி சின்னத்தில் தான் நின்னாரு. சிஎம் வந்து பேச மாட்டாருன்னு பேட்ஜ் எல்லாம் போட்டு வந்தாங்க. ஆனா சிஎம் பேச ஆரம்பிச்சாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரு. எல்லாம் வெளியில போயிட்டாங்க. 2 வருடத்துக்கு முன்னால் அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்து வந்து காட்டினாங்கன்னா, அவர் வந்து பொறுப்புக்கு வந்த பிறகு, பதவிக்கு வந்த பிறகு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நிச்சயமாக அதை சுட்டி காட்டலாம். அதை திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதல்வருக்கு இருக்கு. இது எப்பயோ நடந்ததெல்லாம் திமுக பத்தி நான் சொல்லட்டுமா? 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்குமா? இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரன தான்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான்ல வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிமுகவின் ஆவடி அந்தரிதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக மாற்றிருக்கு மதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டம். காரணம் என்ன அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, டிவிகே தொண்டர்களும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க வைகோவனுடைய அந்த புதிய ஒரு முயற்சியை. நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுறீங்க உள்ள அந்த திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அங்கே சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் எப்படி சவுண்டு போடுவாங்களோ அந்த மாதிரி சவுண்டு நல்லா வரவேற்பு இருந்தது. உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அந்த நிகழ்ச்சியில் அமைஞ்சுது. ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பு கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்திலே 23 தீர்மானங்களை வாசிக்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. முதல் தீர்மானமே அந்த தீர்மானம்தான். திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து நாம் விலகிக் கொள்கிறோம். பேஸ்ட் ஆன் த கரண்ட் பாலிடிக்ஸ், இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். தேர்தல் நேரத்திலே கூட்டணியை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று நான் வாசித்த பொழுது அரங்கமே அதிர்ந்தது. அது என்னென்னா சேச்சுரேஷன் பாயிண்ட். எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் 9 வருடமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். அரை நூற்றாண்டு காலமாக ஈழ பிரச்சனை இருக்குது. ஆனால் 2009 ஜனவரி 29 முத்துக்குமார் ஈகம் செய்த பொழுது தான் அந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்தது. மதுவிலக்கு பிரச்சனை எல்லாரும் தான் போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சசி பெருமாள் என்கின்ற மதுவிலக்கு போராளி இறந்த பொழுது தான் கலிங்கப்பட்டியிலே அடுத்த நாள் வந்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்கின்ற எழுச்சி ஏற்பட்டது. ஆகவே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். 9 ஆண்டு காலமாக அழுத்தி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பல்வேறு சிக்கல்களை அனுபவித்த பிறகு இனி வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு வந்து அந்த உணர்வோடு வாசித்த காரணத்தால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கின்ற நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆனந்தம் அடைந்த அந்த நேரம், அந்த வாய்ப்பினை எனக்கு தலைமை கழகம் வழங்கி இருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரையில் மென்மே கம் மென்மே கோ, டென்னிசன் சொன்ன மாதிரி தான். ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர். நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று ஓடை சொன்னது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே 5 போராட்டங்கள். ஜூன் 2 மேகதாட்டு அணையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி. ஜூன் 5 ஹேமாவதி அணை, செண்பகவல்லி அணையில் வந்து பழுது பார்க்கணும், அது தென் மாவட்ட மக்களை பாதிக்கிறது சொல்லிட்டு வாசுதேவநல்லூரில் உண்ணாவிரதம். 5 பார்த்தீங்கன்னா காவி நிறம் பூசிய வள்ளுவரை காவி நிறம் பூசிய கவர்னர் அர்லேக்கரை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டம். 14 பார்த்தீங்கன்னா சீமை கலவர மலங்கள் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை அமுல்படுத்துகின்ற வகையில் தொடர்ந்து இதுவரை 5 இடங்களிலே போய் அவர் தனிப்பட்ட முறையில் கட்சிக்காரர்களோடு அந்த சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே பொது வாழ்க்கை என்பது போய்கொண்டு அரசியல் என்பது அன்னதான சமாஜமும் அல்ல, உரிமை கிளர்ச்சி என்பது உண்டிப்பெட்டி நிரம்பியவுடன் கருகி போய்விடுதல்ல என்று அண்ணா சொன்னார்களே, அப்படி மறுமலர்ச்சி திமுக அவர்களைப் போல எண்ணிக்கையில் சிறியவர்கள் என்று சொன்னாலும் என்ன பலத்தோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். 33வது ஆண்டுகளை தொட்டு போய்கொண்டிருக்கிறோம். மதிமுக 2.0 ஆரம்பம் அப்படி புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அப்படிதான் நினைக்கிறோம். அதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஆனால் தாவேக அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுறோம் அப்படிங்கிறதான் மறைமுகமாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ கடைசியாக வந்து திமுகவினர்லாம் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அமைச்சர் சிவசங்கர் ஒரு வீடியோவே போட்டுட்டாரு. ஆராசா போகிற இடங்கள்லாம் மதிமுகவை பற்றி என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. திமுகவினர் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்களே. இது எதிர்பார்த்தது தான். மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்கள் நல்ல ஒரு மாண்பான மனிதர், நாகரிகமான மனிதர். நான் நிறைய முறை அவர் வந்து தொழிற்சங்க ரீதியாக பார்த்துருக்கிறேன். ஆனால் அநேகமாக நான் திமுகவிலே நகர செயலாக இருந்த பொழுது அவர் கட்சிக்கு வந்தாரான்றது எனக்கு தெரியாது. நான் வந்து சட்டக்கல்லூரி முடித்தவுடனே
நான் தீவிர அரசியலுக்கு வந்து நகர செயலாளர் பொறுப்புக்கு அப்போல்லாம் போட்டி கடுமையாக இருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஆவடி நாசரை எதிர்த்து அந்த அணியிலே நான் வெற்றி பெற்று வந்தவன் 92லே. அப்பொழுது இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள்லாம் எனக்கு பழக்கம். அதனால் அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தாரா என்னன்னு தெரியல. அவருக்கு வரலாறு தெரியுமான்றது எனக்கு தெரியல. அந்த வரலாறுலாம் அவருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் திருப்பி வாதம்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு வரலாறு தெரியுமான்னு அவரை வந்து இன்றைக்கு சும்மா எடுத்துன்னு வந்து கொடுத்துடல. ராஜ்யசபா உறுப்பினர் 78ல் வரும்போது சும்மா ஒன்றும் கொடுத்துடல. மயிலாடுதுறையில் நடந்த இடைத்தேர்தலை வைகோவனுடைய அந்த பணியை பார்த்துவிட்டு தாமரைக்கணின்னு நினைக்கிறேன், அவரை எதிர்த்து அவர் செய்த அந்த அரசியல் களப்பணியை பார்த்துவிட்டு, மாணவர் அணியிலே அவர் செய்த செயல்பாடுகளை பார்த்துவிட்டு, தொண்டர் அணியை முதலாக கலைஞருக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக திமுகவிலேயே தொண்டர் அணியை அமைத்தவர் என்கின்ற அந்த அந்தஸ்தோடு தான் 78ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் போன பிறகு அவருடைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் எல்லா பிரதமர்களையும் அவர் அணுகிய விதம், பேசிய பேச்சு, மாநில உரிமைக்காக பேசிய பேச்சு, அதெல்லாம் அடுத்த முறை தர வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தத்தை அந்த கட்சிக்கு உருவாக்கியது. ஒரு காலகட்டத்தில் இது வேண்டாம், 3ஆம் முறை வேண்டாம் என்று சொல்லும்போது கூட அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் தலையிட்டு இது போன்ற தோழர்கள் போக வேண்டும். அப்பொழுதுதான் டெல்லியிலே திமுக புகழ் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கும், நம்மை யோசிக்க ஆரம்பிப்பார்கள், நமக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்கின்ற சொன்னதனால் வந்தது. அதனால் இவர்கள் ஒன்றும் பிச்சை போட்டு வரவில்லை. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், பொடா வழக்கில் நிர்பந்திக்கப்பட்டார், தனியாக விடப்பட்டார் என்று சொன்னார். அதெல்லாம் தவறு. அவர் வந்து தீர்க்கமாக சொல்லிவிட்டார், எந்த கட்டத்திலும் நான் பிணையிலே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். 500 நாட்களை கடந்த பிறகு தேர்தல் நெருங்கும் பொழுது கலைஞர் அவர்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்பட்டது. அவருக்கு இருக்கின்ற அந்த சிறைவாசத்தினுடைய தியாகத்தை அறுவடை செய்வதற்காக வேலூருக்கு போய் காத்து கொண்டிருந்தார். பொடா வழக்கை பார்த்த பல வழக்கறிஞர்களை நானும் ஒருவன். அன்றாடம் அந்த வழக்கிற்கு நானும் ஆஜராகி கொண்டிருந்தேன். ஒரு நாள் தலைவர் அவர்கள் அந்த மன்றத்துக்கு லேட்டாக வந்தார், நீதிமன்றத்துக்கு. அப்போ திடீர்னு ஒரு வண்டி வந்தது. திடீர்னு கலைஞரும் ஆர்காட்டாரும் இறங்குகிறார். என்னென்ன அப்படின்னு, எங்கப்பா வரலையான்னு, வந்துட்டு இருக்காருங்க அப்படின்னு. அப்புறம் அலுவலகத்தில் உட்கார வச்சோம். அப்புறம் வைகோ வந்தார். வந்தவொடனே என்ன கலைஞர் வந்திருக்காருன்னா வேகமாக ஓடினார். அவர் அன்னைக்கு வந்து தனியாக பேசும்பொழுது சொன்னார், தேர்தல் நெருங்குகிறது, நீ தயவுசெய்து பிணையில் போட்டு வா, அடம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆக அவருடைய தியாகத்தை அறுவடை செய்வதற்காக பொடாவிலேருந்து வரவழைக்கப்பட்டார். இவர் ஒன்றும் காப்பாற்றலை. அவர் இயல்பாக ஒரு வழக்கறிஞர். அவர் எவ்வளோ வழக்குகளை தேர்ந்தெடுக்கிறான்னு சிவசங்கர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு தான் வரலாறு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவருக்கு வரலாறு தெரியலங்க. எனக்கு பின்னாடி வந்தவர். நான் நகர செயலாளராக முக்கிய பொறுப்புங்க. திமுக நகர செயலாளர் என்பது பெரிய பலத்த போட்டிகளுக்கு மத்தியிலே தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு பொறுப்பு. அப்போலாம் அவர் பொறுப்பிலே வந்திருக்க மாட்டார். காலத்தின் கட்டாயம் அவர் வந்து மாண்புமிகு மந்திரி ஆகிவிட்டார். அதுக்காக அவர் சொல்கிற திருப்பிவாத வரலாற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்ட முடியாது. அவர் சொல்வதெல்லாம் முழுக்க 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 கலைஞர் சொல்வதைப் போல ஜமக்காலத்திலே வடிகட்டிய பொய். சிவசங்கர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. இப்போ கூட்டணிக்கு போயிட்டீங்க, படம் நல்லா இருக்குதுன்னா பாருங்க, விசில் அடிங்க, வைப் பண்ணுங்க. முடிஞ்சால் அண்மையில் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் வந்து டான்ஸ் ஆடினார், அந்த மாதிரி மதிமுக டான்ஸ் அடிக்குங்க அப்படிங்கிறாரு. இது வந்து கூத்தடிக்கிற கூட்டம் கிடையாது. இனமும் மொழியும் சிறக்க சிலுவை சுமக்கின்ற இயக்கம். நாங்கள் போராடிய போராட்டங்கள் அவருக்கு வரலாறு தெரியுமா தெரியாது தெரில. நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட உலக பணக்காரனை எதிர்த்து தலைவர் வைகோ வந்து ஸ்டெர்லைட் போர்க்களத்தில் நின்றார். உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய அவரோடு நீதிமன்றத்திற்கு வந்தவர்களாம் வாபஸ் பெற்றுக்கொண்டேன். நான் யார் யார் என்று சொல்ல விரும்பவில்லை. தன்னந்தனியாக கடைசி வரை நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் நின்ற ஒரு தலைவர். அவருடைய போராட்டங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. அவர் ஒன்றும் புதுமுகம் இல்லை சார். மதிமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் போராட்டம் நிறைய பண்ணியிருக்கு. வைகோ அவர்கள் அண்மையில் கூட நடைப்பயணம் மேற்கொண்டார் மிகப்பெரிய அளவில். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூட்டணின்னு வரும்போது திமுகவை முறித்து கொள்வதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் வந்து சரியான காரணம் இல்லை அப்படிங்கிறதான் திமுக முன்னாள் அமைச்சர்களுடைய குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட தாவேக்காவோட நீங்கள் கூட்டணி அமைச்சது ஏதோ ஒரு குதிரை பேரம் மாதிரி அவங்க பேசுகிறாங்கல்ல. அப்போது இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, when a man says that he will do this and that tomorrow, ask him what he did yesterday. இன்றைக்கி குதிரை பேரன்னு ஓங்கி குரல் கொடுக்குறாருல, அவங்க வரலாற்றை சிவசங்கர் திரும்பி பார்க்கணும். என்ன நடந்தது? 2006 கம்பம் தொகுதியில் ராமகிருஷ்ணன் அவர்கள் பம்பரம் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். ஆனால் 2009 மார்ச் மாதம் இன்றைக்கு திமுகவில் திடீரென்று அவர் வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு இதே மாதிரி திமுகவில், ஏன்னா அன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006 2011 வரலும் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அதனால் அவங்க வேண்டுமென்று எல்லாம் மீன்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள். மார்ச்சில் ரிசைன் பண்ணவர் 2009 அதே 2009 ஆகஸ்ட் மாதம் வந்து மறுபடியும் இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கிறார். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பிறகு 2006 வந்து எல்ஜி செஞ்சியை வச்சு இந்த கட்சியை வந்து போட்டி பொதுக்குழு மூலமாக இயக்க வேண்டும் என்று திமுக தான் இயக்கியது. அதுக்கு பிறகு கண்ணப்பன், மரியாதைக்குரிய பொருளாளராக இருந்த கண்ணப்பன் அவர்கள் கிணத்துக்கடவு தொகுதியிலேருந்து 2006 பம்பரம் சின்னத்தில் தான் ஜெயிச்சார்.
ஆனால் அவர் கலைஞர் வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் போய் பார்த்தார். அது ஒன்றும் தவறு கிடையாது, ஒரு பெரிய மனிதரை போய் பார்ப்பது. ஆனால் தலைமைக்கு தெரிவிக்கலை என்கின்ற அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஆலம்பாளையத்தில் பொள்ளாச்சியில் இருக்கின்ற ஆலம்பாளைய இல்லத்திற்கு மு.க. ஸ்டாலின் நேரடியாக சென்றார். அதுக்கு பிறகு கண்ணப்பன் வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில் சேர்ந்தார். இதுக்கு பேர் என்ன? அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக அமைச்சராக இருந்தவர். அவர் திடீரென்று ஒரு நாள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர்கிறார், மறுபடியும் அமைச்சராகிவிட்டார். இதுக்கு பேர் என்ன? ஆகவே இதை ஆரம்பித்ததே அவர்கள் தான். இன்றைக்கு ஓங்கார கூச்சல் போடுகிறார்கள். ஆனால் இங்கே என்ன நிலைமைன்னு சொன்னால், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்ததுனால மதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள்லாம் தலைவர் வைகோவுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். என்ன அழுத்தம்? இது அவருடைய அழுத்தமா இல்ல துரை வைகோவனுடைய அழுத்தமா? ஏன்னா மகன் திமுகவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கே.எஸ். ராதாகிருஷ்ணன் ஒரு பதிவு போடுறாரு. ஆமா, அது வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட தான் மகன் திமுக நீங்க சொல்வீங்களா? அதுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குதா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், கே.எஸ். ராதாகிருஷ்ணனுக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவரு வைகோவோட பயணம் பண்ணாரு. இருக்கட்டும். துரை வைகோ எப்ப வந்தாரோ அப்பதான் அவர் வந்து வைகோவோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆச்சு. அத மாதிரி நாங்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்கள மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஏத்துக்கொள்வார்கள். கே.எஸ். எங்க போனாலும் நான் தான் முதல்ல நிக்கணும்னு நினைப்பாரு. 14 வருஷம் ஆச்சு இந்த கட்சிக்கு போயிட்டு. அப்புறம் இப்போ போய் மைக் நெட்னா அப்படிதானே பேசுவாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி போன நாயில் சம்பத்துக்கிட்ட மைக்கு நிட்டுனா வேற என்ன பேசுவார்? வைகோவை தான் கரிஞ்சு கட்டுவாங்க. அவங்களுக்கு வேற வழி தெரியல. இதை மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று கூட பொதுக்குழு ரெஃப்ளெக்ட் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். பழைய ஆளுங்கெல்லாம் வந்து எடுத்துன்னு போய் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆமா, இல்ல அடுத்து அதுதான் நானும் வச்சிருக்கேன். அழகு சுந்தரம், புலவர் செவந்தியப்பன், டி.ஆர். செங்குட்டவன் ஆகியோர்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 150 பேர். அதுல பொடால கூட இருந்தவங்க எல்லாம் கூட அங்க போய் சேர்ந்திருக்காங்க. நீங்க பழைய திரைப்பட மதிமுக ஆரம்பிக்கும் போது யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ, பில்லரா யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அங்க சேர்ந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் தேர்தல் தோல்விகளிலையும் ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் போயிட்டு இருக்காங்க. கட்சியிலேருந்து விலகாத ஆட்களே எந்த கட்சின்னு நம்ம காட்ட முடியாது. இது சாவே இல்லாத வீட்டிலேருந்து விபூதி கொண்டு வான்னா யாரும் கொண்டு, எல்லா கட்சியிலேருந்து தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இதை மாத்திரம் பூதாகரமாக்கி காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புலவர் செவந்தியப்பன் இருக்கிறாரு, அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். என்னுடைய நினைவு சரியாக்குன்னா 2022 மே 24ஆம் தேதி அவர் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் தராதனால அவர் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அவங்கெல்லாம் வந்து எங்கள் கட்சியிலேருந்து துணை பொதுச் செயலாளர் வந்து ஒருத்தர் வந்து கட்சியை தொடங்கினார். அதுக்கு பெண்புலம் யாருன்றது எங்களால் சொல்ல முடியும். எந்த மந்திரி அவங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணாங்கன்றது கூட என்னால் சொல்ல முடியும். நாகரிகம் கருதி நான் இதோட நிறுத்துகிறேன். அதுக்கு மேலே தான் நான் அதையும் சொல்லுவேன். அது அப்போ இருக்கும்பொழுது சென்ற வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அவர் கட்சி தொடங்குறார். ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தொடக்க விழாவில் இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. போயிட்டாங்க அந்த கட்சிக்கு. போயிட்ட பிறகு இன்றைக்கி வந்து மதிமுகவுடைய முகவரி இப்போ கூட தேவைப்படுது. 4 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்ட பிறகு இப்பயும் போகும்போது எங்கள் பிராண்டு தான் தேவைப்படுது, மதிமுக தான் தேவைப்படுது. அதனால் அவங்க ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்டவர்கள், சோரம் போனவர்கள், கட்சியிலேருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள், அவங்களாம் 4 வருஷத்துக்கு போகிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டு ஆன பிறகு இராணுவத்துலேருந்து வரும்போது செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்களே, அது மாதிரி இப்போ அவங்க போயிருக்காங்க. அவ்வளோ கூட்டணி அமையும் போது எல்லாரும் கூட இருந்தாங்கல்ல, அதுல ஒரு சில பேர் கூட இருந்தாங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் கூட அங்கே போயிருக்காங்க. அது என்ன பண்ணுறது, அவங்களுடைய அபிலாஷைகள், இந்த கட்சி ஒன்று வந்து தோத்துட்டு இருக்குதே, ஜெயிக்கலையே அப்படின்றதுனால. அதனால் ஒரு பயணம் போகும்போது சில பேர் ஒரு 10 பேர் நடந்தாங்கன்னா 2 பேர் ஓரம் போவாங்க, 2 பேர் சோரம் போவாங்க. அதெல்லாம் கடந்துட்டு தான் போயிட்டுருக்கணும். அதனால தான் சொன்னேன், நதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தான் ஒரு இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மனிதர்கள் வருவார்கள், போவார்கள். மதிமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் கிட்டத்தட்ட திமுக சிம்பிளில் தான் வந்து நின்றுருக்கிறாங்க. அந்த 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வைகோவே வந்து சொல்லியிருக்கிறாரு. கூடவே வந்து விஜயும் சொன்னதாக அவரே வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார். வைகோ அவர்களுக்கு தொண்டர்களுடைய அழுத்தம். தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் பெற்ற பிள்ளைகள் இங்கே தானே உருவானாங்க, இங்கே தான். என்ன ஆக்சுவலாக வந்து என்ன தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, அது என்ன கன்வே ஆகுது, ஊடகங்கள்லாம் ஒரு மாதிரி செய்திகள் ஒளிபரப்புறாங்க. கருவாகி உருவானவர்கள், அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை வந்து இந்த கட்சி தான் கொடுத்துருக்கு. இல்லை, அவங்களுக்கு எப்படி முதல்ல கிடைச்சது அதுலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடியவங்களும் ஒரு கிளாரிட்டியாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒவ்வொரு விதத்தில் செய்தி போடுறாங்க, அது கிளாரிட்டியாக நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது நான் இதுலேருந்து சொன்னால் தான் நான் சரியாக இருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எங்களுக்கு 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் அந்த கொடுத்துருக்காரு. 4 நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவர்களை வந்து 6 சுருக்கிட்டாங்க. காரணம் கேட்டால் மக்கள் நல கூட்டணியில் எல்லாம் 1.25% தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு 6 ஈக்குவலாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு மாத்திரம் 4 தொகுதிகள் குறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்னும் எங்களுக்கு பலம் கிடையாதா?
நான் இருக்கிற ஆவடியில் கிட்டத்தட்ட இதுவரையிலும் ஒரு 6 தேர்தலில் நின்று இருக்கிறேன். 3 முறை சட்டமன்ற தேர்தல், 3 முறை சேர்மன் தேர்தல் நின்று இருக்கிறேன். ஒவ்வொன்றில் கூட 23,000 22,000 குறைவில்லாமல் தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதிகபட்சமாக 30,000 கூட வாங்கியிருக்கிறேன். 2016 மக்கள் நல கூட்டணியில் நான் வாங்கிய 23,000 வாக்குகளால் தான் அமைச்சராக இருந்த நாசர் அவர்கள் 2,500 ஓட்டிலே சொற்ப ஓட்டிலே தோல்வியை அடைந்தார். அந்த அளவுக்கு இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு பாக்கெட்ஸ் இருக்குது, ஓட் பேங்க் உள்ள இடம்லாம். ஆனால் அதையெல்லாம் திட்டமிட்டு புறக்கணித்தார். இதுக்கு முன்னாடி முறிஞ்சவோட அதுதான் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதியை கேட்குறதுன்னு ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம், உயர்நிலை குழு கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒருத்தர் தகவல் கொடுக்குறாரு அறிவாலயத்திற்கு, எந்தெந்த தொகுதிகள் கேட்குறாரு, எப்படி செக் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய். ஆக இப்படியெல்லாம் துரோக கூட்டம் இருந்த காரணத்தால் தான் அப்படி. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் 4 தொகுதிகளை உடனடியாக கொடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து எங்கள் சின்னத்தை தான் நிற்க வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஆகுது. அப்போ 6 ஒதுக்குனீங்களே, இப்போ மாத்திரம் அவங்களுக்கு 8, ஒருத்தருக்கு 5. ஆனால் அவங்க சின்னத்தில் நிற்கலாம். திடீர்னு பிஜேபியை என்று பல்லக்கிலே தூக்கி கொண்டிருந்த அந்த டிஎம்டிகேக்கு மாத்திரம் திடீர்னு கூட்டு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க, 10 தொகுதி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப எங்களுடைய பதிவுக்கு வேணுன்றதுக்காக தான் அந்த ஒரு தொகுதியாவது நாங்கள் எங்களுடைய சொந்த சின்னத்தில் தனி சின்னத்தில் நிற்கிறோன்னு கேட்டோம். அது சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அது ஆரம்பத்துல ஓகே சொல்லப்பட்டு அப்புறம் திரும்ப வந்து அதுக்கப்புறம் இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய துணைவியார் துர்கா அம்மையார் இருக்காங்க, அவங்க வந்து அந்த தொகுதியை சேர்ந்தவர். சீர்காழி. அவருடைய அழுத்தம் தலைவர் அவர்கள் உயர்நிலை கூட்டத்தில் தெளிவாக சொன்னார். 5 மந்திரிகள் வீட்டிற்கு வந்தார்கள். இல்லைங்க, இது மாதிரி வந்து அவங்க சொந்த இடமா, அதனால் அதையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டாங்க. அதுதான் வேறு வழி இல்லாமல் அவரே வெறுத்து போய் போங்க, எப்படியாவது போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு இணங்கினார். ஆக ரொம்ப நிர்பந்தத்தோடு தான் நாங்கள் இருந்தோம். ரொம்ப பிரசவ வேதனையோடு தான் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தோழர்கள் அவங்க சொல்கிறாங்க 2 இடத்துல அவங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியுமாண்ணா. அப்போ மற்ற இடத்துலலாம் 5,000 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் எங்களால் பிரிக்க முடியாதா? மற்ற இடத்துல அது டூவே தானே. இது கூட்டணி என்பது பரஸ்பரம் தான். எங்கள் ஓட்டுகள் உங்களுக்கு வந்ததுன்னா உங்கள் ஓட்டுகள் எங்களுக்கு வந்திருக்குது. அப்படி ஒருத்தர் மாத்திரம் அதுக்கு வந்து தலைமைத்துவம் கொண்டாட முடியாது. அந்த வகையில் நாங்களும் உதவி இருக்கிறோம். ஆனால் அந்த ப்ரெஷர் நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தொண்டர்களுடைய மனநிலை ரொம்ப இதாகி அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து நம்ம குழந்தைகள், ஆனால் இன்னொருத்தர் நம்ம குழந்தைகளை இன்னொருவர் உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இது அசிங்கமாக இருக்கிறது. ஆகவே அவர்களை ராஜினாமா பண்ண செய்யுங்கள் என்று தொண்டர்களுடைய முழுக்க கொடுத்த அழுத்தம் தான் காரணம். அதை ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், தலைவர் அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு வேலை இருந்தால் நான் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். தவிர அவர் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் எந்த கட்டத்திலையும் வந்து அவங்க ராஜினாமா பண்ண சொல்லின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர்கிட்ட கேட்கல. முழுக்க தொண்டர்களுடைய அழுத்தத்திற்கு தான் அவர் வந்து இந்த நிலைமை, இந்த முடிவை எடுக்க வேண்டிய துர்பாகிய நிலைமை வந்து. அந்த 2 எம்எல்ஏக்களும் அந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழுலையும் பங்கேற்கல. உயர்நிலை குழுவில் திமுராஜன் கடையநல்லூர் சட்டமன்ற வேட்பாளர் வந்தார். அவர் கூட வந்து இந்த பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை வரும்பொழுது, மேகதாட்டு பிரச்சனை வரும்பொழுது அதை வலியுறுத்தும் பொழுது மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் வலியுறுத்துகிறேன்னு தான் சொன்னார். 2 பேரும் வந்து கருப்பு சால்வையோடு தான் போனாங்க, அடையாளத்தோடு தான் போனாங்க. அதுக்கு பிறகு உயர்நிலை குழுக்கு வந்து 2 பேரில் ஒருத்தர் வரல, செந்தில் செல்வன் வரல, இவர் மாத்திரம் தான் வந்திருந்தார். வரும்போது தலைவர்கிட்ட தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்போ தான் வந்து சொன்னார், இல்லைங்க தொகுதி மக்கள் தப்பாக நினைப்பாங்க, உங்களுக்கும் கெட்ட பேர் ஆகிடும், அதனால் வந்து 6 மாதம் பார்க்கலாம், நான் தொடர்ந்து செய்கிறேன். அதுக்கு மேலே என்னுடைய நிலைப்பாடு எப்பவும் மதிமுக என்கின்ற உணர்வோடு தான் நான் சட்டசபையில் மற்ற இடங்களில் செயல்படுவேன். அதுக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொதுக்குழுக்கு அவர் வரவில்லை. அதனால் இந்த முடிவை எடுக்க வேண்டிய அவர் மதிமுகவை தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்து தொண்டர்கள் ஒரு பக்கம் ராஜினாமா பண்ணுங்க, நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. சிக்கல் அது ஏன் வந்து அவர் அப்படி அந்த நிலைப்பாட்டில் ஏன் அப்படியே இருக்கார்? ஒருவேளை திமுகவினுடைய அழுத்தம் எப்படி செந்திலுக்கு இருக்கோ அது மாதிரி இவருக்கு எதுவும் இருக்கா? திமுக வந்து இது போன்ற ஆடுபுலி ஆட்டத்திலே அவங்க வந்து சூப்பர் ஸ்டார், எக்ஸ்பர்ட். அவங்க எல்லாவற்றையும் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. சபரீசன் அவர்கள் தான் வியூக அமைப்பாளராக இருந்தார்கள். அவர் வந்து பல தொகுதிகள் நான் இருக்கிற தொகுதி உள்ளிட்ட மாறுபட்ட அபிப்பிராயத்தை தான் அவருடைய பெண் நிறுவனம் வந்து கொடுத்ததான். ஆனால் அவர் அதையெல்லாம் உல்ட்டா பண்ணிட்டு அவர்கள் பரிந்துரை செய்த 50 வேட்பாளர்களில் 47 பேர் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆகவே இதில் இந்த ஆடுபுலி ஆட்டத்தில் இருக்கும். இந்த ஆடுபுலி ஆட்டம் இங்கேயும் நடந்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். செந்தில் இதுவரைக்கும் வந்து அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே ஊடகத்திலேயோ அல்லது எங்கேயுமே செய்தி வந்து
நான் திமுகவில் சேர போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லலை. ஆனால் வந்து செய்திகள் மட்டும் தொடர்ந்து அவர் திமுகவில் சேர்ந்துட்டாரு அப்படின்னே வர மாதிரி அவர் இருக்கு. அவர் அனுப்பின செய்தி என்ன தெளிவாக ஒன்று சொல்லிட்டாரு. நான் திமுகவுடைய உறுப்பினர். ஆனால் அதுதானே நியாயம். அவர் வந்து மதிமுகலேருந்து ரிசைன் பண்ணி இல்லை, அது அதிகாரப்பூர்வமா திமுக சட்டப்பேரவையில் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா அவர் மதிமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. அவர் லீகலா சொல்லியிருக்கலாம்ல. இல்ல அவரும் அனுப்பின செய்தியில சொல்லிட்டாரு, நான் திமுகவுடைய உறுப்பினர், நான் ஏன் மதிமுக கூட்டத்துக்கு போக வேண்டும் என்று அவர் சொல்லிட்டார். இல்ல இது வந்து மதிமுக காரரா அவர் அதை சொல்றாரா இல்ல வந்து திமுக காரரா அவர் அனுப்பின செய்தியில சொல்லியிருக்காரு. சார் திமுக ராஜதானே இதே மாதிரி செய்தியை சொல்லியிருக்கிறாரு, தகவல் அனுப்பிச்சிருக்கிறாரு, கடிதமே கொடுத்துருக்கிறாரு. அதனால அவங்க அனுப்பின செய்தி நான் திமுகவிலே பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ அந்த 2 பேரும் வந்து ராஜினாமா பண்ணல அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சுன்னா, இவ்வளவு நாள் வந்து இந்த கட்சி அவங்களை அடையாளப்படுத்தியது, முகமும் முகவரியும் கொடுத்தது, அதுல மனசாட்சியோடு அவர்களுக்கு சிந்திக்க மனமில்லை என்று சொன்னால் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த 2 பேரை வந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்லாம் தொண்டர்கள் சொல்றாங்க, மதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க. வைகோ கூட வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு. துரை வைகோ அந்த மாதிரி பண்ணுவாரா? அவரை ராஜினாமா பண்ண சொல்லி தொண்டர்கள் சொல்லுவாங்க. திருச்சியில வந்து அவர் உதயசூரியன் சின்னத்துல நிக்கலையே, தனிச்சின்னத்தில் தான் நின்னாரு. அப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ செல்வாக்கு இருந்து அவரை வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அன்பில் மகேஷே தோத்துட்டாரா? அவருக்கு அந்த நிலைமை தானே இப்போ. அதே மாதிரி பெரிய ஜாம்பவான்னு சொல்கிற KN நேரு எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்? வெறும் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார். ஆக தேர்தல் வந்து மாறுபடும். அது வந்து ஓட்டு எடுப்பெல்லாம் மாறுபடும். நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்னோம். நாங்கள் ஏன் வந்து ரிசைன் பண்ணோம்? கூட்டணி தயவு இல்லாம ஜெயிச்சிருக்க முடியாதுல்ல. இப்ப வந்து அப்ப 4 தொகுதி தவிர்த்து மற்ற இடத்துலலாம் திமுக இப்ப ஜெயிச்சிருக்குது. அதெல்லாம் எங்க கூட்டணி சக்தி இல்லாம நாங்க ஓட்டு போடாம அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? அவங்க ரிசைன் பண்ண தயாரா? அவங்க எல்லா எம்பிக்களும் ரிசைன் பண்ண தயாரா? 2014 என்ன நீங்க தனியா நின்று ஜெயிச்சிட்டாங்களா? 37+2 அதிமுக 37, 2 வந்து நாங்கள் நின்ன பிஜேபி கூட்டணி தானே ஜெயிச்சுது. அதனால் வந்து அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இது பரஸ்பரமாக எங்கள் ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, உங்கள் ஓட்டு எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. நீங்கள் அதிகபட்சமாக கூட இருந்திருக்கலாம், பெரும்பான்மையாக கூட இருந்திருக்கலாம். எங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் உங்கள் பங்களிப்பில் நாங்கள் ஜெயிச்சது ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் பங்களிப்பில் நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இப்போ சந்திப்போம். நீங்கள் 6 மாதத்தில் நீங்கள் வந்து தேர்தல் வரும்ன்ற மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துன்னுக்கிறீங்களே, நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள், ஒட்டுமொத்தமாக தேர்தலை சந்திப்போம். இன்றைக்கி காலையில் இன்னொரு பரபரப்பான செய்தி, MR விஜயபாஸ்கர் வந்து விலகிறாரு. அவர் தாவேக்கால சேர போகிறாருன்னு ஒரு செய்தி வருது. அதே நேரத்தில் விஜயபாஸ்கர், கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், அவரும் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவரும் தாவேக்கால சேர போகிறார் அப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுற நேரத்தில் சேர்ந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ மதிமுகவிலேருந்து யாரும் தாவேக்கா போக போகிறாங்களா? யாரும் போல சார். நாங்கள் ஒரு வேளை இப்போ கூட்டணி ஆயிடுச்சு, நம்ம ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம கட்சி அடுத்த லெவலில் எடுத்துட்டு போகலாம்னு நீங்கள் நினைக்கலாம். மதிமுகவில் பயணிக்கக்கூடிய சில நபர்களோ அல்லது வருங்கால மதிமுகவில் சேரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ தாவேக்கா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்லை சார், எப்படி இருந்தாலும் அது ஒரு கட்சி, நாங்கள் ஒரு கட்சி. அவங்களுடைய பயணம் எங்களுடைய பயணம் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டோம். பேஸ்ட் ஆன் இது இப்போ கரண்ட் பாலிடிக்ஸு, இனி இப்போ நடைமுறை சூழல், அதுக்கு பிறகு வந்து இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணுறோம். தலைவர் இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார், இடைத்தேர்தலில் தாவேக்காவை நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லியிருக்கிறார். ஆக எதை நோக்கி போகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் அரசியல் இவ்வளோ நாள் இருக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இல்லை. அதனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளில் புதியவர்கள் இங்கே வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நோக்கி எங்களுடைய வளர்ச்சியை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும் கண்டிப்பாக. எப்படி இந்த கூட்டணியை எப்படி எடுத்து செல்ல போகுது மதிமுக? இல்லை அதுதான் சார் இஷ்யூ. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்களுடைய இப்போ மதசார்பற்ற கூட்டணியில் இல்லை, இப்போ புதுசாக ஒரு கூட்டணி உருவாக்கப்படும் சொல்லி தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுது. மதசார்பற்றது அவங்களுக்கு மாத்திரம் வந்து உரிய ராயல்ட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. நாங்களும் மதசார்பற்ற இந்தியா கூட்டணி. அப்போ நாங்கள் என்ன மதத்தை சார்ந்து போகிறோமா என்ன? என்னைக்கும் வந்து பிஜேபி எதிர்ப்பு தானே, எங்கே இருந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு தானே. தந்தை பெரியார் ஆழ உழுது நீதி பயிர் வளர்த்த மண்ணில் இந்துத்துவா வேறுவிடக்கூடாது என்பதிலே அவர்களை விட நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபியினுடைய கிளைக்கழகம் என்று சொல்லப்பட்ட அமித்ஷா அதிமுக இல்லை அமித்ஷா திமுக என்று சொன்ன, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் வந்து போட்டின்னு சொன்ன, இது இங்கு இவங்களுடைய தொகுதிகளை கூட டெல்லியிலே போய் தான் முடிவு செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்ன அந்த அதிமுகவோடு போய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற இடத்துக்கு அவங்க போய்விட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் மாத்திரம் ஸ்ட்ராட்டஜி வகுப்பீங்க, நாங்கள் மாத்திரம் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாதா? அப்போ உங்களுக்கு அதிமுக கூட போய் பிஜேபியினுடைய கிளைக்கழகம் சொல்கிற அதிமுக கூட ஆட்சி அமைக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? அப்போ அடுத்தவங்களுக்கும் அந்த 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 சுதந்திரம் இருக்குல்ல. அதனால் நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்றாப்புற நாங்கள் காய்களை நகர்த்துவோம். திமுக அரசாங்கத்தினுடைய செயல்பாடை பார்த்துருக்கீங்க, அதிமுகவினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடையும் பார்த்துருக்கீங்க. தாவேக அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இப்போ எப்படி இருக்குது 50 நாளில்? ஊழல் வந்து குறைஞ்சிருக்கு. நான் வந்து வழக்கறிஞர், அன்றாடம் வந்து டாக்குமெண்டேஷனுக்காக நான் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போகிறேன்.
வித்தியாசத்தை என்னால் உணர முடிகிறது. அதுக்கு பிறகு இப்போ வந்து 401 பேருக்கு எம்ப்ளாயிஸ் இபியில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வழங்கினார்கள். அப்பொழுது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார்கள், ஒரு 15,000 பேரை வேலை ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர் என்கின்ற காரணத்தால் 15,000 பேர் எடுக்கிறோம், நிச்சயமாக ஊழல் இல்லாமல் எந்த கையூட்டும் பெறாமல் நிச்சயமாக அதை செய்வோம் என்று முதல்வர் முன்னிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது நம்பிக்கையை கொடுக்கிறது. நாங்கள் இந்த அரசாங்கத்தில் 5 ஆண்டு காலமாக ஒரு கோரிக்கையை மின்சார வாரியத்தில் வைத்திருக்கிறோம். கேங்மேன் அவங்களாம் வந்து ஏறக்குறைய 2019 தேர்வு எழுதினார்கள். 15,000 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதில் 9,000 பேருக்கு அதிமுக ஆட்சியிலே வந்து பணி கொடுக்கப்பட்டது. 5,493 பேர் அப்படியே இருக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து எல்லா மின்சாரத்துறை அமைச்சர் திமுக ஆட்சியில் இருந்த எல்லா மின்சாரத்துறை அமைச்சர்களையும் பார்த்து விட்டோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வந்து தலைவர் வைகோ அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அந்த கேங்மேன் பணியாளர்களை வெகு விரைவில் நியமிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. கரூரில் போடாத சாலைக்கு 3 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க, எம்புக்கு எழுதி போடாத சாலைக்கு. ஆக அதுக்கு வெறி வித்தியாசம் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் தான் டெண்டர்லாம் வரும்போது தலைவர் அவர்கள் ஒன்றை தெளிவாக சொல்லியிருக்கிறார். சரி என்று பட்டால் சார்ந்து நிற்பேன், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்பேன், நல்லது என்று சொன்னால் ஆதரிப்பேன், அல்லது என்று சொன்னால் எதிர்ப்பேன் என்று சொன்னால் அதையற்றையெல்லாம் அந்த குற்றம் குறைகளை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டுவோம், தோழமை உணர்வோடு சுட்டி காட்டுவோம். அது திமுக ஆட்சியில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சொன்னாலும் எடுத்துக்கலையே. நடையா நடந்தோமே, எத்தனை செந்தில் பாலாஜியை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சரை பார்த்துருக்கோம், சிவசங்கர் கூட ஒரு காலகட்டத்தில் இருந்தார். நடையா நடந்திருக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஒன்றும் நடக்கலையே. இந்த அரசாங்கத்தில் அதெல்லாம் கேட்டுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? இது சொன்ன உடனே கேங்மேன் சரி அப்படின்ட்டாங்களே. 4,953 பேரை நாங்கள் வந்து நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா. அட்லீஸ்ட் எங்களுடைய விண்ணப்பத்தை கோரிக்கையை கன்சிடர் பண்ணுறோம், நாங்கள் அதை கண்டிப்பாக செய்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோன்னா ஒரு உறுதி கொடுத்துருக்காங்கல்ல. சிஎம் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை விமர்சகர்கள், அரசியல்வாதிகள், ஊடகங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிஎம் வந்து பேச மாட்டாருன்னு பேட்ஜ் எல்லாம் போட்டுன்னு வந்தாங்க. ஆனால் சிஎம் பேச ஆரம்பிச்சாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார், எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. பேச தெரியாது, இதெல்லாம் வந்து இவங்க சும்மா அனுமானமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாதத்தில் தேர்தல் வந்துடும்னு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துருங்க. 6 மாதத்தில் எப்படி வர்றது? முக ஸ்டாலின் சொல்றாரு 3 மாசமோ 6 மாசமோ எப்ப வேணா தேர்தல் வரும். அவங்களுடைய கேடஸை தக்க வைக்கிறது சுறுசுறுப்பாகிறதுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. இதோ வந்துச்சு வெற்றி, இதோ வந்துச்சு வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதோ வெகு விரைவில் தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னால் தான் அவங்களாம் வேகமாக போவாங்க. அதனால் வந்து திமுக வந்து இன்றைக்கி வந்து ஊழல் பிரச்சனையில் ரொம்ப கெட்ட பேர் ஆகியிருக்குது. அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த மாநகராட்சியில் இருந்த செயல்பாடுகளுக்கு இந்த மாநகராட்சியில் இருந்த செயல்பாடுகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். எப்படி மோடி வந்து ஊடகத்தை சந்திக்காமல் இருக்காரோ அதே மாதிரி இவரு சந்திக்க மாட்டேங்கிறாரு. எப்போ வந்து ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை குறித்து அவர் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு அண்மையில் அமைச்சர் அந்த சரத் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு திமுக சார்பாக மாணவரணி போராட்டம் வந்து இன்னைக்கு பண்ணுறதா இருந்தது. அதில் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் வந்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் எதுவுமே சிஎம் பேச மாட்டேங்கிறாரு. மரியாதைக்கு சரத், மாண்புமிகு சரத் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் பரவாயில்ல. இது வந்து 2 வருடத்திற்கு முன்னால் ஐபிஎல் மேட்ச்சில் அவர் சொன்னார், என்னுடைய இன்ஃபேண்ட் டாட்டரனுடைய அது மருந்து கொடுக்க வேண்டும், அது வந்து மாத்திரையாக இருக்கின்ற காரணம் அது பொடியாக்குவதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இது 2 வருடத்துக்கு முன்னால் அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்போ எட்டுன்னு வந்து காட்டினாங்கன்னா இது அவர் வந்து பொறுப்புக்கு வந்த பிறகு, பதவிக்கு வந்த பிறகு ஏதாவது மிஸ்டீட்ஸ் இருந்தால் நிச்சயமாக அதை சுட்டி காட்டலாம். அதை திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதல்வருக்கு இருக்கிறது. இது எப்பயோ நடந்தது. அப்படியே எப்பயோ நடந்ததெல்லாம் திமுக பற்றி நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? சபைக்கு வருமா? சபைக்கு வராது. இன்னைக்கு ஆன் த ரெக்கார்டு என்ன ஒரு சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்குல்ல. சட்டம் ஒழுங்கு அதான் 6 மாதம் டைம் கொடுக்கணும் சார். அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் ஈடுபட்டு இல்லை, அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். 6 மாதம் டைம் கொடுக்கலாம் தான் நாங்களும் நினைச்சோம். ஆனால் வந்து போற போக்க பார்த்தா இப்படிலாம் விட முடியாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சொல்றாருல. இபிஎஸ் கவர்னர் கிட்ட போய் கொடுத்த கோரிக்கைகள்லாம் முதல் கோரிக்கை என்னன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தான். அவங்களுடைய போலீஸ் வந்து சட்டம் அதனுடைய ஒழுங்கை அவர்களே குலைத்து விட்டார்கள். அதெல்லாம் சரி பண்ணுனா கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் ஹனிமூன் பீரியட் 6 மாதம் பொறுத்த பிறகு விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். 6 மாதம் டைம் கொடுங்களேன். ஏன் இதுக்குள்ளே வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் பறக்குறீங்க? அவங்க எல்லாத்தையும் சரி பண்ண வேணாமா? உங்களுடைய அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் அவங்க சரி பண்ண வேணாமா? ஆகவே இதுக்கு வந்து டைம் கொடுத்தா தான் முடியும். இன்னும் 5 வருஷம் அவங்களுக்கு அவங்க ஆள்றதுக்கு 5 வருஷத்துக்கு மக்களுடைய மேண்டேட் இருக்குது. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்குமா? 5 வருஷம் கண்டிப்பாக இந்த ஆட்சி நிற்கும், நிலைக்கும், வாழும், வளரும், தேரும், தெளியும். எங்கெங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ அங்கே வந்து முக ஸ்டாலின் சொல்வது என்னன்னா, இந்த ஆட்சி இந்த நீடிக்குமா நீடிக்காதாங்கிறது தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு.
மற்ற அமைச்சர்களும் அதையே வற்புறுத்தி சொல்றதுனால அப்போ இது மக்கள் வந்து கவனிக்கிறாங்கல்ல, சோசியல் மீடியால இதை பார்க்குறாங்கல்ல. அப்போ எப்போ வேணா ஆட்சி வந்துடும், ஆட்சி மாறிடும்பா, அடுத்து திமுக ஆட்சி தான்ப்பா வரப்போகுது நடந்துச்சுன்னா, தேர்தல் நடந்துச்சுன்னா. தேர்தல் இதில் பள்ளிக்கூட பந்தயத்தில் தோற்று போன ஒருவன் தான் ஜெயிக்கிறது ஒலிம்பிக் பந்தயம் தான் அவன்கிட்ட சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை வரும். வந்துச்சுடா, தேர்தல் வந்துச்சுடா, 5 வருஷம் நீ தூங்கிடாத, இதோ 6 மாதத்தில் வந்துடும், இந்த 1 வருஷத்தில் வந்துடும்னு சொன்னால் தான் கேடஸை வந்து எக்கிப் ஆவாங்க, வேகமாக இருப்பாங்க. அடுத்த பதவி நமக்கு வருகிறது, உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, இல்லை ஆட்சி மாற்றமே வருகிறதுன்னு சொன்னால் தான். அது தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக, தக்க வைப்பதற்காக சொல்கின்ற யூஸ்வலான வார்த்தை தான். நீங்கள் ஆரம்பத்தில் பேட்டியில் சொன்னீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக அப்படின்னு சொன்னீங்க 2006. அதே மாதிரி இப்போது நடக்கக்கூடியதும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே? மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அதில் என்ன இருக்குது? தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கு இருக்குது. இல்லை, இந்த மாதிரிலாம் சர்ச்சை வரக்கூடாது, யார் இதை பற்றிலாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடைத்தேர்தலே வந்து தாவேக்காவில் சேர்ந்து இவங்களை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தாவேக்கா உருவாக்குது. ஒரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ், அரசியல் நியூக வெறி நெறிமுறைகள் இருக்குது. அவங்களுக்கு அதிமுகவோட கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி அமைக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் இவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அரசியலில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தான். நீங்கள் சொன்னீங்கன்னா வானதி சீனிவாசன் கூட குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு தகுதி இருக்கான்றது நமக்கு தெரியல. ஏன்னா மேகாலயாவில் வெறும் 2 பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 2017 கோவாவில் காங்கிரஸ் இதை விட 28 பேர், இவங்க 21 பேர். ஆனால் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்குது. அங்கெல்லாம் குதிரை பேரம் நடக்காமையாக இருந்திருக்கும். ஆக அதெல்லாம் சொல்கின்ற தகுதி அவர்களுக்கு இருக்குதான்ற அவர்கள் முதல்ல யோசிச்சுக்கணும். திமுக கூட 2006 2011 வரலாம் என்னென்ன நடந்ததுன்றதை அவங்களும் யோசிச்சுக்கணும். இதை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதை சொல்கின்ற தகுதி அவர்களுக்கு இருக்குதான்றதை யோசிச்சுக்கணும். மதிமுக தாவேக்கா அரசாங்கத்தையும் அதே மாதிரி முதலமைச்சரையும் எப்படி இனிமேல் அணுக போகுது? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். சரின்னு பட்டா சார்ந்து நிற்போம், தவறுன்னு சொன்னாங்க தவறுனா கண்டிப்பாக. மேகதாட்டு பிரச்சனையில் நீங்கள் வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் ஒரு தீர்மானத்தை போடணும். அது தீர்மானம் தவறுன்னு சொல்லிட்டு தலைவர் வைகோ சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னார்னு சொன்னால், நடுவர் மன்ற தீர்ப்பு ஏற்கனவே 2007 வந்துச்சு. அதில் தெளிவாக சொல்லியிருக்குது, பக்ராபியாஸ் அடிப்படையிலான ஒரு வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருக்குது. அது ஏற்கனவே 2016 வந்து தீர்ப்பு தெளிவாக இருக்குது. காவிரி சம்பந்தமான தீர்ப்பு எத்தனை டிஎம்சின்ற தீர்ப்பு தெளிவாக இருக்குது. இப்போ போடுற தீர்மானம் வந்து அதை வந்து முனை மழுங்க செய்யும். அதனால் அது தவறுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது சுட்டி காட்டிருக்காருல, நீங்கள் போட்ட தீர்மானம் சரின்னு சொல்லலையே, உங்களுக்கு புரிதல் இல்லை, எதிர்க்கட்சி தலைவருக்கு புரிதல் இல்லை, இது தவறு, நம்ம ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இது வந்து மழுங்கடிக்க செஞ்சு விடும், அதனால் வேண்டாம், அப்படி வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆகவே எங்கெங்கே தவறு இருக்குதோ அவற்றையெல்லாம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை சரி செய்வார். அதுதானே நகுதற் பொருட்டென்று நட்பு மேற்சென்று இடித்தற் பொடுத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த வகையிலே நாங்கள் செயல்படுவோம். குறிப்பாக அந்த 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது கூட வந்து ஃப்யூச்சரில் வந்து கணக்கில் வந்துடும் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நல்ல முயற்சி தான். இப்போ வண்டல் மண்ணுக்கு வந்து 1 லட்ச ரூபா வாங்கினார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இதெல்லாம் அந்த நடவடிக்கைகள்லாம் தேவை. அந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலே அவள் திருத்த வேண்டிய ஏரியா எதுன்னு சொன்னால் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான். அதில் அவர்கள் கண்கருத்துமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. முன் அனுபவம் இல்லாமல் இந்த ஆட்சி வந்து தொடர்ந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க. இவங்கெல்லாம் அமைச்சராகி என்னங்க வந்து மக்கள் பிரச்சனையை அவங்க தீர்க்க போகிறாங்க? ஆல்ரெடி இவங்க குடும்ப சார்ந்த பிரச்சனை எல்லாமே நிறைய இருக்குது, அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. 67 வானவல் கூட்டணியில் அண்ணா அமைச்சர் கூட காங்கிரஸ் இதே குற்றச்சாட்டை தான் சொன்னாங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்க, நிறைய பேர் வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இப்போ இடைவிடாத அந்த முயற்சிகள், பயிற்சிகள், கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், இவற்றையெல்லாம் நல்ல முறையில் இப்போ கற்றுக்கொள்வார்கள். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு இருந்தால் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே. அவங்க எப்போ தான் இதை கற்றுக்கிறது? அதனால தான் 6 மாதம் பொறுத்த பிறகு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்கள், சுட்டி காட்டுங்க. அதுக்காக எதையுமே சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்ல. விமர்சனம் என்பது அரசியலில் வந்து யாருக்கும் அப்பாற்பட்டதில்லை, எல்லார் மேலேயும் விமர்சனம் இருக்க தான் செய்யும். வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நான் தெருவுக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அழுக்காக கூட, தெருவுக்கு போனால் அழுக்காயிடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க முடியாது. தெருவுக்கு போனால் அழுக்காக தான் செய்யும். அந்த விமர்சனங்களை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடைசியாக மதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் மதிமுக குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருது, அதை பற்றி
இறுதியாக என்னென்னு சொல்லிடுங்க. இல்லை, மதிமுக எப்பொழுதுமே இனமும் மொழியும் சிறக்க சிலுவையை சுமக்கின்ற இயக்கமாக எப்பொழுதும் இருக்கும். இன உணர்வோடு இருக்கும். நம்முடைய மாநில சுயாட்சி அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாநில சுயாட்சி, வி டோன்ட் வாண்ட் எய்தர் இண்டிபெண்டன்ட் நாட் டிபெண்டன்ட் பட் ஒன்லி இன்டர் டிபெண்டன்ட், சரணடையும் சமநிலையில் இணைவோம் என்று சொன்னால அந்த மாநில சுயாட்சி கொள்கையிலையும் இன உணர்வு பிரச்சனையிலையும் நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்ன உணர்வோடு இருந்தோமோ அதே உணர்வோடு நிச்சயமாக இன்றைக்கு மதிமுக பயணிக்கும். இந்த இயக்கம் நிச்சயமாக சிகரங்களை தொடும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரன தான்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான்ல வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.